The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நில அபகரிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்த வழக்கின் விவரம் என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சிவரக்கோட்டையில் அழகிரிக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரிக்கு அருகுள்ள 44 சென்ட் கோவில் நிலத்தை அபகரிப்பதாக அழகிரி உள்ளிட்ட மீது மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி, சம்பத்குமார் உட்பட 7 பேர் மீது நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அனைவரும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்வான குற்றச்சாட்டில் அழகிரி மட்டும் விடுவிக்கப்பட்டார். இது கடந்த 2021ஆம் ஆண்டு அழகிரி மட்டும் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மதுரை நில அபகரிப்பு போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தனர். அதே போன்று இந்த வழக்கிலிருந்து முழுமையாக தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் அழகிரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு நடைபெற்று வந்தது. அப்போது நில அபகரிப்பு பிரிவு போலீசார் தாக்கல் செய்த மறு சீரைய மொழி ஏற்றுக்கொண்ட நீதிபதி போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்து அழகிரியை மதுரை நீதிமன்றம் விடுவித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தன்னை முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று அழகிரி தாக்கல் செய்த மனுவையும் நீதிபதி தள்ளுபடி செய்துள்ளார். இதன் மூலம் அழகிரி மீதான வழக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.